ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஹாரி பாட்டர் டீமில் ஒரு கேக்குங்க. எங்கள் பேரன் பர்த்டேக்காக இந்த கேக் செய்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. நான் முடிஞ்ச வரலும் ஃபாஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். 2 டயர் கேக்கு. ஒரு தெர்மாக்கோல் வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு கேக்கோட அட்டை வச்சு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தணலுக்காக இது செய்திருக்கேன். நம்ம கேக்குக்கான மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்து ஜலிச்சிக்கலாம். 2 தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 80 ml ஆயில் போட்டுக்கிட்டேன். 1 கப்பு வீட்டிலே துவைச்ச தயிர் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உள்ள பாதி அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் ஊற்றி நல்லா கலக்கிட்டு, அப்புறம் மாவெல்லாம் போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். 1 கப்பு தயிர் சரியாக போகும். முதல்ல 3/4 வாசி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 வாசி ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே சரியாக போயிடுச்சு எனக்கு. சாக்லேட் சிப்ஸு, பாதாம் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா கலக்கிட்டு 10 இன்ச்சு கேக் டின்னில் போட்டுக்கலாம். நான் ஒரு ட்ரே தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் போட்டு எல்லாத்தையும் சமன்படுத்திட்டு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி செய்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி பொங்கி வரும். அதுக்காக 2 தடவை டேப் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். 2 பேட்ச் நான் செய்திருக்கேன் இதே போல். அப்படியே கொஞ்சம் நேரம் துணி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சிடலாம். இதே போல் வெண்ணிலா ஃப்ளேவர் செய்துக்கலாம். வெண்ணிலா ஃப்ளேவருக்கு எல்லாமே இதே அளவு தான் மாவு போடணும். 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன் ஸ்டார்ச் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் 2 தடவை. 3/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை, 80 ml ஆயில், 1 கப்பு தயிர், 1/4 டீஸ்பூனில் பாதியில் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் இதனோட சேர்த்து வந்து செர்ரியும் பாதாமும் போட்டிருக்கேன். எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸும் ரோஸ் எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதே போல் 2 தடவை குச்சி வச்சு நல்லா சமன்படுத்திட்டு 2 தடவை டேப் பண்ணி எடுத்து ஓவனில் பேக் பண்ணி எடுத்துலாம். 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. டார்க் காம்பவுண்டு 100 கிராமும் மில்க் காம்பவுண்ட் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் 2 மடங்கு எடுத்திருக்கேன். க்ரீம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை க்ரீம் வந்து முதல்ல நான் ஒரு 30 செகண்ட் வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சாக்லேட்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 30 செகண்டு ஒட்டுக்கா 1 நிமிஷம் வைக்காத மாதிரி ஒரு தடவை 30 செகண்ட் மறுபடியும் 30 செகண்ட் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். பவுல்லாம் வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த பவுலு, அந்த எலக்ட்ரிக் பிளெண்டரோட விஸ்கு எல்லாமே 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ரீமுக்கு யூஸ் பண்ணுறேன். அதே போல் க்ரீம் நம்ம செய்யும்போது கீழே ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் க்ரீம் வந்து கரைஞ்சி போகாமல் நல்லா கெட்டியாகவே இருக்கும். வீட்டிலே ரெடி பண்ண ஐசிங் சுகர் 1/4 கப் எடுத்திருக்கேன். அது பாதி பாதியாக 2 தடவை ஷேர் பண்ணி ஜலிச்சு விட்டுக்கலாம். ஜலிச்சுட்டு நம்ம க்ரீமில் போட்டு அடிச்சுக்கலாம். அப்போ தான் கட்டிகள் இருந்தாலும் கட்டிகள் ஜலிச்சோம்னா அதுலேயே அந்த கட்டிகள்லாம் போயிடும். நான் இப்போ வந்து 2 கப்பு க்ரீம் தான் போட்டிருக்கேன். நம்ம க்ரீம் வந்து ஒட்டுக்கா அடித்து வைக்கக்கூடாது. 2 2 கப்பாக செய்துக்கலாம். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாக்லேட் கனாஷ் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி நம்ம வெளியே வச்சுட்டா நல்லா கெட்டிமாயிரும். நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கெட்டிமான அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறின அப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். க்ரீம் பாருங்கள் நல்லா சில்கியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கமுத்தோம்னா கீழே விழக்கூடாது. அந்தளவுக்கு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ண க்ரீம்லாம் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஒரு கிளிப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே வெளியிலே வச்சோம்னா மெல்ட் ஆயிரும். அதனால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் 2 கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷையும் ஒரு தடவை அடிச்சுக்கலாம். இதுவுமே நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன் நான். நம்ம சாக்லேட் கனாஷ் செய்த பாருங்க அதே பவுலில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட் போட்டுக்கிறேன். 1/4 கப்பு சில் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் கூட போட்டுக்கிட்டேன். ஒரு கேக் வைக்கிறதுக்காக ஒரு அட்டை எடுத்திருக்கேன். நான் 12 இன்ச் அட்டை எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு முதல்ல நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் செய்த பாருங்க அது வச்சுக்கலாம். நான் இந்த ஃப்ளேவரில் 3 கேக் செய்திருக்கேங்க. 10 இன்ச்சில் 3 கேக் செய்திருக்கேன். சாக்லேட்டில்
2 கேக் செய்திருக்கேன். அதே 10 இன்ச்சில் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு மேலே க்ரீம் போட்டு க்ரீம்லாம் அப்படியே லெவல் கொண்டு வந்துக்கலாம். இது மேலே சாக்லேட் கனாஷ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுமாரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் வச்சுக்கலாம். அது மேலேயும் கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப வாட்டர் போட வேண்டாங்க, கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். நம்ம இது மேலேயும் அதே போல் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் மேலே க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் போட்டு மேலே பாதாம் போட்டுக்கலாம். அதே போல் மாற்றி மாற்றி எல்லா லேயருமே வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் வைக்கும்போது அது மேலேயே கொஞ்சமாக செர்ரியும் செர்ரியும் பாதாமும் போட்டுக்கலாம். பாதாம் பதில் வால்நட் கூட போட்டுக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். நம்ம கேக் ஒரு லேயரை வைக்கும்போது ஒரு 2 லேயர் வச்சுட்டு 3ஆவது லேயர் வந்து கை வச்சு கொஞ்சம் நல்லா அகலமாக கையை விரித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்ம அப்படி செய்யும்போது கீழே க்ரீம் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தாலும் கரெக்டாக ஒரு லெவலுக்கு வந்துடும். அப்பப்போ நம்ம அந்த பேலட் நைஃப் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். எனக்கு வந்து க்ரீம் மொத்தமாக 1 கிலோ க்ரீம் செலவாச்சு. நான் 2 கப்பாக தான் போட்டு அடிச்சுக்கிட்டேன். கடைசி லேயர் வைக்கும்போது நல்லா கை வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நான் காமிச்சு பாருங்கள். அதே போல் அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம வச்சுட்டோம். மொத்தமாக 5 லேயரும் வச்சாச்சு. அடுத்து இதே போல் இன்னும் ஒரு 2 லேயர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு மொத்தமாக கேக்கு பேக் ஆக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. கேக்கு பேக் ஆக்கிறதுக்குனா நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி என்னோடய அவனில் ஒவ்வொரு கேக்காக தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அதே போல் இந்த கேக்கெலாம் க்ரம் கோட் கொடுக்குறதுக்கும் எனக்கு 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. க்ரீம் ரெடி பண்ணி அதுக்கு மேலே நான் க்ரம் கோட் கொடுத்து அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஆரஞ்சு கேக்கை வந்து கட் பண்ணி இதுவும் அதே போல் நான் க்ரம் கோட் கொடுத்து மறுபடியும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்குள்ளார அந்த கேக் ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு டைம் ஆகிடுச்சு. அதை மறுபடியும் எடுத்து மெயின் கோட் கொடுத்துக்கிறேன். அதில் க்ரீம் வந்து நான் 2 கப்பாக தான் அடிச்சுக்கிட்டேன். ஒட்டுக்கா எல்லா க்ரீமும் போட்டு அடித்து வைக்க கிடையாது. எல்லாமே அதே போல் ஒரு லெவல் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ பெரிய கேக் இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எங்கள் பேரன் பர்த்டேக்காக நான் செய்கிறேன். இது மேலே எல்லாமே அப்படியே நம்ம கரெக்டாக ஒரு லெவல் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரையும் நான் நல்லா சூப்பராகவே கேக் செய்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக் கட் பண்ணுற அந்த கத்தி எடுத்து ஒரு சில் வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டேன். 6 இன்ச்சு கேக்கும் அதே போல் நான் டிசைன் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். 1:1 எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் 50 கிராம், மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் 50, மில்க் காம்பவுண்ட் 50 எடுத்திருக்கேன். க்ரீம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே நல்லா க்ரீம் அதே போல் ஒரு 30 செகண்டு ஓவன் வச்சு நல்லா க்ரீம் கரைஞ்சப்புறம் கொண்டு வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். கேக் மேலே இந்த மாதிரி ஒரு 5 குச்சி நான் சொருவி வச்சுக்கிறேன். கேக் ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் மேலே இன்னொரு லேயர் வைக்கும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே வடிகட்டி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஆறினப்புறம் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி ட்ரிப்பிங் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இந்த க்ரீம் எடுத்து அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தாவே நல்லா இருந்திருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சனாலும் கொஞ்சம் அங்கங்கே கெட்டிமாயிடுச்சு. அந்த கெட்டிமானால கொஞ்சம் திப்பி மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஒரு சின்னமாக ஃப்ளவர் வச்சுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. மேலே ஒரு சின்ன சில்வர் பால்ஸும் வச்சுக்கிட்டேன். இது மேலே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சைட்லேயும் அதே போல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டேன். நம்ம ஐசிங் பண்ணி முடித்த உடனேயே க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். காயறதுக்கு விட்டுட்டோம்னா அந்தளவுக்கு வராது. ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா துடைச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கேக்கெலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் மேலே ஒரு 10 இன்ச்சு அட்டையில் ஒரு கிளிங் டாப் சுற்றி இந்த கேக் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸ்பேஸ் பாக்ஸ் வச்சு அது மேலே லைட்லாம் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கேக் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஹாரி பாட்டர் கண்ணாடி செய்தேங்க. அந்த வீடியோ நான் எடுக்கலை, ரொம்ப லாங் ஆகிடுச்சு இந்த வீடியோவேன்னு சொல்லிட்டு. அது செய்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு. அதனால் நான் அந்த வீடியோ போடல. அவ்வளோதான், ட்ரெயின்லாம் செட் பண்ணி சூப்பராகிடுச்சு. ஆக்வா எக்ஸ்பிரஸ் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் ரிட்டன் கிஃப்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஷார்ப்பனரு, இரேசர், பென்னு, குக்கீஸ், அதுக்கப்புறம் இது கூட இன்னும் 2-3 சாக்லேட்ஸ் அதெல்லாம் போட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க் யூ.